வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே ஐரோப்பாவின் விடுதலை வீரர்கள். போர் வெடித்தபோது ஐரோப்பா முழுவதும் இருள் சூழ்ந்தது. ஜெர்மனியின் இரும்பு கையால் நாடுகள் அடிமையாக்கப்பட்டன. ஆனால் அந்த இருளின் மத்தியில் சிலர் அஞ்சாமல் எழுந்தனர். ஐரோப்பாவின் எதிர்ப்பு வீரர்கள் என அழைக்கப்பட்டனர். பிரான்சில் ரெசிஸ்டன்ஸ் என்ற பெயரில் ஒரு மறைமுகமான இயக்கம் உருவானது. அவர்கள் ரயில் பாதைகளை வெடிக்கச் செய்தனர். ஜெர்மன் படைகளுக்கு உணவு விநியோகத்தை தடுத்தனர். அனைத்தும் இரகசியமாக, தங்கள் உயிரை பணயம் வைத்து. ஒவ்வொரு இரவிலும் ஒரு புதிய தியாகம், ஒரு புதிய வீரச் செயல் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அவர்கள் கையில் பெரிய ஆயுதம் எதுவும் இல்லை. ஆனால் மனதில் இருந்தது ஒரு மந்திரச் சொல். அதுதான் சுதந்திரம். நார்வேயிலும் டென்மார்க் மற்றும் நெதர்லாந்திலும் மக்கள் மறைமுகமாக போராடினர். அவர்கள் வானொலி வழியாக தகவல்களை பரிமாறினர். இரகசிய செய்திகளை அனுப்பிக்கொண்டே இருந்தனர். நாசிகளின் கண்களுக்கு முன்பே எதிர்ப்பு வீரர்கள் நிழலாய் நடமாடினர். ஒவ்வொரு நாளும் மரணத்தின் நிழல் அருகில் இருந்தது. ஆனால் அவர்கள் பின்வாங்கவில்லை. பிரிட்டனில் இருந்து ஒரு குரல், வின்ஸ்டன் சர்ச்சில். அவர் சொன்னார், நாம் ஒருபோதும் பணிய மாட்டோம். We shall never surrender. அந்த வார்த்தைகள் அடக்கப்பட்ட மக்களின் இதயத்தில் நெருப்பை ஏற்றின. ஐரோப்பா முழுவதும் சுதந்திரத்தின் குரல் ஒலித்தது. ஜெர்மனியின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒவ்வொரு நாட்டிலும் எதிர்ப்பு இயக்கங்கள் வளர்ந்தன. அது மனித ஆன்மாவின் வெற்றி எனும் பெயரில் வரலாற்றில் பொறிக்கப்பட்டது. பெரும்பாலான எதிர்ப்பு வீரர்கள் தங்கள் பெயரை சொல்லவில்லை. அவர்களில் பலர் கைது செய்யப்பட்டனர், சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆனால் அவர்களின் தியாகம் வீணாகவில்லை. ஐரோப்பா விடுதலை பெறும் நாளில் அவர்களின் பெயரில்லா குரல்கள் வானில் ஒலித்தது. இது நம் வெற்றி அல்ல, மனிதத்தின் வெற்றி. இந்த வீரர்கள் சிப்பாய்கள் அல்ல, பொதுமக்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், தாய்மார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக நாசிசத்திற்கு எதிராக எழுந்தனர். அந்த ஒற்றுமை போர் முடிந்த பிறகு ஐரோப்பாவின் புதிய அடித்தளமாக அமைந்தது. ஐரோப்பாவின் எதிர்ப்பு வீரர்கள் அவர்கள் எவ்வளவு துன்பப்பட்டாலும் அவர்கள் உலகுக்கு ஒரு உண்மையை நிரூபித்தனர். இருள் எவ்வளவு ஆழமானாலும் மனிதத்தின் ஒளி அதை உடைக்கும். நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும்